வணக்கம். திருமிகு பாண்டியன் ஐயா நம்மளுக்கு விஷ்ணுவ பத்தி சொல்லும்போது, விஷ்ணு தான் 27 நாள் நட்சத்திரங்களையும் உருவாக்கினாரு. முதல்ல 12 ராசி, அந்த ராசிக்கு ஒவ்வொரு யுகத்திலயும் வாழ்ந்த அந்தந்த ஹீரோ, அந்தந்த சித்தர்கள் அவங்க பேர வச்சு ராசிகள உருவாக்கினாரு. அதுக்கப்புறம் 27 நாள் நட்சத்திரங்கள உருவாக்கினாரு. அந்த 27 நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் குடுத்து, அந்த நட்சத்திரங்கள ஒரு சித்திரமா உருவாக்கி, அந்த சித்திரத்துக்கும் அவங்களுக்குள்ள குணாதிசயங்களையும் ஒற்றுமைப்படுத்தி, அந்த நட்சத்திரங்களுக்கு பேர் வச்சாரு. அப்ப அவரே உருவாக்கினதுனால, அவருக்கு ராசியோ, நட்சத்திரமோ உருவாக்கல. அவருக்கு பின்னால வந்த சித்தர்கள் தான், அவருக்காகவும் ஒரு நட்சத்திரம் வரணும், அப்ப உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, 27ன்றது ஒரு நிலாவோட சுற்று கணக்கு. ஒரு மாசத்துக்கு 27.3 நாள். அந்த கணக்குப்படி 27 நட்சத்திரம் வருது. அதுக்கு எல்லாருக்கும் எல்லா கடவுளர்களையும் குடுத்துட்டாரு விஷ்ணு. இன்னொரு நட்சத்திரத்த உருவாக்க முடியாது புதுசா. ஏன்னா 27 நட்சத்திரம் 27 நாள் நிலா சுத்தி வர்ற பாதைக்கான உள்ள இத குடுத்துட்டாரு. பின்னால வந்த சித்தர்கள் என்ன பண்ணினாங்க, முருகனுக்கு 4 நட்சத்திரம் இருக்கு. வந்து வைகாசி விசாகம், கார்த்திகை நட்சத்திரம், சரவணன். கார்த்திகையே மாத்த முடியாது. காட்டை அழித்து விவசாயத்தை உருவாக்கிய நட்சத்திரத்த முருகனுக்கு தான் இணைக்கணும். வைகாசி விசாகத்தை யோசிச்சு பார்த்தாங்க. அது வந்து கிளி மாதிரி, பச்சை கிளி. அது முருகனோட விவசாயத்துக்காக பச்சை கிளி சித்திரத்தை உருவாக்கி இருந்தாரு விஷ்ணு. பச்சை கிளிய வந்து கழுகா ஆக்கி, அதோட கோணமான மூக்கு கிளிக்கும் கோணலா தான் இருக்கும். கோணம் வந்து ஓணமாக்கி, அப்புறம் அது திரு மரியாதையோட சொல்லும்போது திரு ஓணம் அப்படின்னு சொல்லி திருவோண நட்சத்திரத்தை உருவாக்கினார். அந்த நட்சத்திரம் தான் வந்து விஷ்ணுக்காக உள்ள நட்சத்திரம். அந்த சித்திரமும் ஒத்து போயிடுச்சு. மலையாளத்துல இன்னமும் அந்த திருவோணம் தான் வந்து புத்தாண்டா இருக்கு. அந்த திருவோணத்துல தான் அந்த சரக்கொன்றைன்னு அந்த மஞ்சள் பூ அப்படி பூத்து குலுங்கும். அந்த 15லேருந்து 20 நாள் பூத்து குலுங்கும். தூங்கி ஈக்வினாக்ஸ் போது எல்லா இலைகளும் உதிர்ந்து போய் சமநோக்குனால ஸ்ப்ரிங் உருவாகுதுல. ஸ்ப்ரிங்ல எல்லா பூக்களும் மலருது. அப்போதான் அந்த மலர்ச்சி. அந்த 15-20 நாள் தான் ஈக்வினாக்ஸ், புத்தாண்டு எல்லாமே. சரியான அந்த ஓணம், அந்த ஓணம். அதான் கும்ப கோணமும் கூட. கும்பகோணத்துல தானே விஷ்ணு சித்தர் பிறந்தாரு. திருச்சி மலைக்கோட்டையில திருசிறார் பிள்ளைன்னு குழந்தைங்களுக்கான குருகுலம் ஆரம்பிச்சு குண்டான்ல வச்சு சீவசமாதி அடைஞ்சதுனால அதுதான் வைகுண்டமா அவரோட வரலாறு. அப்பேற்பட்ட ஞானி, விஞ்ஞானி, சித்தர், அவரோட நினைவா அவருக்காகவே நம்ம சரியான முறையை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். விஷ்ணுவை குறிக்கும்படி லாங்குவேஜ் டான் என்ற பொருளில்தான் லாங்டன் என்ற பெயரை கொடுத்த